தமிழக பத்திரப்பதிவு துறையில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அரசுக்கு 10,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த கலப்பை மக்கள் இயக்க தலைவர் PT செல்வகுமார் தமிழக பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். சாமானிய மக்களுக்கு சொத்து வாங்குவதிலும் விற்பதிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு சென்று பதிவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முறைகேடுகளால் தமிழக அரசுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் துறை நடவடிக்கைகளை எளிமைப்படுத்தி முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பத்திரத்துறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஊழல்களும் மோசடியும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏழை எளிய மக்கள் இழந்தரை வாங்கிடக்கூடாது என்பதற்காக, அதாவது ஒரு 3 சென்ட் 5 சென்ட் 4 சென்ட்லாம் யாருங்க வாங்குவாங்க? அம்பானி அதானியா வாங்குவாங்க? இந்த சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த சொத்துக்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக சொத்துக்களை பிரிச்சு விற்க விடாம ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு தகப்பனார் கஷ்டப்பட்டு ஒரு சொத்து 30 சென்ட் சொத்து வச்சிருந்தா அவன் பையனுக்கு 3 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு பாவப்படுத்த பிரிச்சு கொடுக்க முடியாது. சொத்துக்களை எழுத முடியாது. அவசரத்துக்கு ஒரு சொத்தை வாங்கி வச்சிருப்பா. இப்ப பாருங்க, 2016 பிறகு போட்ட பத்திரங்கள்லாம் இன்னைக்கு பதிய மாட்டேன்னு சொல்றாங்க. 10% நீங்க வாங்கிருக்கீங்க. அரசாங்கம் இந்த மக்கள்கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அந்த சொத்துக்களை திரும்ப எழுத முடியல. ஒரு சாமானிய மனுஷன் வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு விற்க போறானா விற்க முடியாது. வாழ்க்கையில அடிமாடு மாதிரி வேலை பார்த்துட்டு ஒரு நர்ஸா இருந்துட்டு ஒரு கூலி தொழிலா இருந்துட்டு ஒரு மண் சுமந்து ஒரு சொத்தை வாங்கி வச்சிருந்தா அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்களால அதிகாரம் இருக்குங்கிறத யாரோ ஒருத்தர வச்சு ஒரு கார்பரேட் எல்லாம் மிகப்பெரிய சரி செய்து இப்படி ஒரு மோசமான நிலைமை பண்ணி வச்சிருக்காங்க.